அனைவருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தில் 100 நாட்கள் வேலைக்கு 125 நாளாக உயர்த்திற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்திற்கு புதிதாக மாற்றாக மத்திய அரசு விக்ஷித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2025 என்ற பெயரில் கொண்டு வர இருக்கிறாங்க. இதன் காரணமாக 125 நாட்கள் வேலை வாய்ப்பு என்பது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே 20 ஆண்டுகளாக கிராமப்புறங்களில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்காங்க. சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மக்களை சென்றடைந்து வந்தது. அரசின் திட்டங்களும் முழுதாக அமலாகினது. அதே சமயம் கிராமப்புறங்கள்ல தற்போதைய சமூக பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டத்தை தகவமைக்கணும் என்பதில் தேவையாக இருப்பதனால் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்த சட்டத்திட்டங்கள் புதிதாக கொண்டு வரப்படவில்லை. புதிய சட்டம் அதிகாரம் கொடுத்தால் வளர்ச்சி கிராமப்புறங்களை நலமாக்கும். அது மட்டும் இல்லாமல் அதன் கிராமப்புறத்தினுடைய முன்னேற்றத்தையும் பெருக்கலாம். நீர் தொடர்பான பணிகள், நீர் பாதுகாப்பை உறுதி செய்யலாம். கிராமத்தினுடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சியை உறுதி பண்ணலாம். அதன் கிராமப்புறங்கள்ல வாழ்வாதாரம் உள்கட்டமைப்புகளை அதிகப்படுத்தலாம். மேலும் கிராமங்களில் எந்த ஒரு சூழலையும் சமாளிப்பதற்கான சிறப்பு கட்டமைப்புகளையும் உருவாக்கலாம். இந்த விக்ஷித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் திட்டத்தின் மூலமாக அதனுடைய சிறப்பம்சங்களை நாம் தெரிந்து கொள்வது எவ்வாறு 100 நாட்கள் வேலை என்பது 125 நாட்களாக உருவாகும். மேலும் ஊதியம் கொடுப்பதற்கு குறைவாகவும் இருக்காது. மேலும் விதிக்கப்பட்ட ஊதியம் கிடைக்கும். 15 நாட்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டால் அதற்கு படிப்பையும் மாநில அரசு கொடுக்க வேண்டும். நடவு நடுதல், விதைப்பு, அறுவடை காலங்கள், விவசாய பணியாட்கள் வேலை வாய்ப்பு உறுதி திட்டமானது பணியாற்றுவதற்கு அழைக்கின்றது. இந்த விக்ஷித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் திட்டத்தின் கீழ் வேளாண் பருவ காலங்களில் விவசாய பணியாட்கள் போதிய அளவிற்கு கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் இது நடவடிக்கை இருக்கின்றது. மேலும் பயோமெட்ரிக் அங்கீகாரம் விரிவான டிஜிட்டல் முறையில் வேலைவாய்ப்பு திட்டத்தை உறுதிப்படுத்துகின்றது. ஜிபிஎஸ் மொபைல் போன் மூலமாகவும் இதனை மேற்பார்வையிடுதல் என்பது நிச்சயம் நடக்கும். இதன் மூலம் ஏமாற்றங்கள், தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை உறுதி செய்யலாம். நிகழ்நேர மேலாண்மை தகவல் முறை வழங்கப்படும். AI தொழில்நுட்பம் மூலமாக மோசடிகளை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. மத்திய அரசு நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஆனாலும் ஒவ்வொரு மாநிலமும் வேலை வாய்ப்புகளை பொறுத்த இந்த சட்டத்தின் கீழ் தயாரிப்பு சில உரிமைகளை சமர்ப்பிக்க வேண்டும். 90% நிதியை மத்திய அரசு கொடுத்தாலும் 60% நிதியை மட்டுமே இனிமேல் மத்திய அரசு கொடுக்கும். 40% நிதியை மாநில அரசுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கும். இந்த புதிய சட்டம் அமலுக்கு வந்த பின்பு 6 மாதங்களுக்கு மாநில அரசுகள் இந்த பணிகளை எல்லாம் முடிக்க வேண்டும் என்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. பார்க்கலாம். இது மேலும் பலருக்கு நன்றியை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. என்ன நன்றி என்றால், வேலையின்மை என்பதை ஒழித்து வேலைவாய்ப்பு கொடுக்கும் அரசாக இது மாறியுள்ளது என்ற நன்றியை கொடுக்க செய்யும் என்றும் நம்பப்படுகிறது. நன்றி, வணக்கம்.